தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் சமீபத்திய கருத்து கணிப்புகள் ஆளும் திமுக தரப்பிற்கு பெரும் இடியை இறக்கியுள்ளது. குறிப்பாக அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாக கருத்து கணிப்புகள் கூறுகிறது. இதற்கு காரணம் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள அச்சமே காரணம். இதில் முதன்மையானதாக உருவெடுத்துள்ள தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, சமீப காலமாக அரங்கேறி வரும் தொடர் கொலைகள், போதைப்பொருள் புழக்கம் மற்றும் அரசியல் படுகொலைகள் பொதுமக்களிடையே ஒருவித அச்ச உணர்வை ஏற்படுத்தியுள்ளன. காவல்துறை சுதந்திரமாக செயல்படவில்லை என்ற விமர்சனமும், குற்றவாளிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் போதிய அளவில் இல்லை என்பதும் அரசின் மீதான நம்பிக்கையை சிதைக்கும் விதமாக அமைந்துள்ளன. இதற்கு இணையாக சாமானிய மக்களை வாட்டி வதைப்பது விண்ணை தொடும் விலைவாசி உயர்வு. அத்தியாவசிய பொருட்களான காய்கறி, மளிகை பொருட்கள் முதல் கட்டுமான பொருட்கள் வரை அனைத்து விலையும் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது மக்களை கவலையடைய செய்திருக்கிறது. குறிப்பாக மின்சார கட்டணம் உயர்வு, சொத்து வரி மற்றும் பால் விலை உயர்வு போன்றவை நடுத்தர குடும்பங்களின் பட்ஜெட்டில் பெரிய ஓட்டையை வீழ்த்தியுள்ளது. தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் போதையால் சூறையாடப்படுகிறது. போதையால் பெருகும் குற்றங்கள் இன்று தமிழகத்தையே தள்ளாட வைத்துள்ளது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டாலும் மறுபுறம் அதிகரித்து வரும் செலவுகள் அந்த நன்மையை தின்றுவிடுவதாக இல்லத்தரசிகள் வெளிப்படையாகவே புலம்பத் தொடங்கியுள்ளனர். தேர்தல் வாக்குறுதிகளில் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் இன்னும் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்ற ஆதங்கம் மக்களிடையே ஆழமாக பதிந்திருக்கிறது. பெண்கள் பாதுகாப்பு என்பது இன்றைய சூழலில் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியுள்ளது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் மற்றும் பாலியல் ரீதியான குற்றங்கள் குறித்த செய்திகள் தினசரி நாளிதழ்களில் முக்கிய இடத்தை பிடிக்கின்றன. அரசு அலுவலகங்கள் முதல் பொது இடங்கள் வரை பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் இல்லை என்ற கருத்து மேலோங்கி வருகிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த பாதுகாப்பு உணர்வு தற்போது சற்றே குறைந்திருப்பதாக பெண்கள் கருதுவதே அதிமுக கூட்டணிக்கு ஆதரவான அலை வீசுவதற்கு ஒரு முக்கிய காரணியாக கருதப்படுகிறது. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு நேரடியாக பெண்களின் நடமாட்டத்தையும் சுதந்திரத்தையும் பாதிப்பதாக அவர்கள் உணர்கின்றனர். இந்த காரணங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஆளும் திமுக அரசுக்கு ஒரு தலையில் இடியை இறக்கியுள்ளது. அதிமுக தரப்பில் வலுவான கூட்டணி கணக்குகளும் அண்ணாமலையின் பிரச்சாரமும் கை கொடுத்துள்ளது. இந்த தேர்தலில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கு வித்திடும் என்பதையே தற்போதைய கள நிலவரங்களும் கருத்து கணிப்புகளும் கோடிட்டு காட்டுகின்றன.